ஆடியோ ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியலை. போவோம். ஆக்சுவலாக மழை வேறு வரோன்னு தோணுது. ஆங்கிள் ஓகேவா? கேமரா ஆங்கிள் ஓகேவா இல்லையா? ஓகே தானோ? கேமரா ஆங்கிள் ஓகேன்னு தான் தோணுது. இஷ்யூ இருக்காதுன்னு தான் தோணுது. ஓகே, எனிவேஸ் நான் பிரேக்ஸில் என்னென்ன வெரைட்டி ஆஃப் பிரேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட் சொல்கிறேன். பிரேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு பேக்கில் ரியர் பிரேக் இருக்குது, ஃப்ரண்ட் பிரேக் இருக்குது, அப்புறம் வந்து இன்ஜின் பிரேக்கிங் ஒன்று இருக்குது. இந்த 3 தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். வேறு எதுவும் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஆக்சுவலாக வந்து இன்ஜின் பிரேக்கிங்லாம் நமக்கு தெரியாமல் நாமளே யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் நம்ம இன்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் நம்ம ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் இன்ஜின் பிரேக்கிங்னா. இவன் என்னமோ ராக்கெட் சயின்ஸ் சொல்லிட்டு இருக்காண்டா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இன்ஜின் பிரேக்கிங்னா ஜஸ்ட் ஒரு இன்ஜின் பிரேக்கிங், அவ்வளோதான். பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை, ஒரு கம்பு சூத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. ஃப்ரண்ட் பிரேக் நம்ம எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வண்டியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு 90% ஃப்ரண்ட் பிரேக் தான் யூஸ் பண்ணணும். பேக் பிரேக் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா, வண்டியை ஹோல்டு பண்ணுறதுக்கு, இல்லை வண்டியை வந்து ஒரு இடத்துல சேஃபராக ஸ்டாப் பண்ணுறதுக்கு, இல்லை வண்டியை வந்து ஜஸ்ட்டு நான் இப்போ ஒரு இடத்துல நிற்கிறேன், எனக்கு வந்து வண்டி அந்த இடத்துல நிற்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான், அதாச்சும் வண்டியை ஹோல்டு பண்ணுறது தான். ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்ல, அந்த இடத்துக்கு மட்டும் தான் நம்ம வந்து பேக் பிரேக் யூஸ் பண்ணுவோம். இன்ஜின் பிரேக் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலர் ரோட்ஸில் எல்லாருமே நமக்கு தெரியாமலே யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ வந்து இன்ஜின் பிரேக்ஸ்னால் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இன்ஜின் பிரேக்ஸ்னால் எப்படின்னா, இப்போ நம்ம வண்டியை வந்து ஒரு ஸ்பீடுக்கு மெயின்டைன் பண்ணிருக்கோம். நம்ம வண்டியை வந்து நம்ம இப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறோம், இப்படி ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே போவோமா, டக்குன்னு இந்த மாதிரி நம்ம ஆக்சிலேட்டர் விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா, வண்டி வந்து அப்படி லைட்டாக டிப் ஆகும். பார்த்துருப்பீங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒரு டிப் ஆகும். அதுதான் வந்து இன்ஜின் பிரேக்கிங். பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. நான் என்ன ஆகும்னா, இன்ஜினில் வந்து ஏர் இன்டேக் இல்லாமல் இன்ஜின் வந்து டிப்பாக ஆரம்பிக்கும். அப்படி டிப்பாக ஆரம்பிக்கும் போது நம்ம கிளச்சு, அப்புறம் செயின், பேக் வீலு, இந்த கிளச் பாக்ஸு, அப்புறம் வந்து இந்த செயின் பார்த்தீங்கன்னா தெரியும், செயின், பேக் வீல் எல்லாமே ஒரே இதில் வந்து என்கேஜ் ஆகிருக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த இன்ஜினில் இருக்க டிப்பு நம்ம பேக் வீலில் தெரியும். அதுதான் இன்ஜின் பிரேக்கிங். ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் வண்டியை ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் விட்டிங்கன்னா ஒரு அழுத்தி எடுத்துகிட்டு போவோம் பார்த்தீங்களா, அதுதான் இன்ஜின் பிரேக்கிங். அது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பேனிக் சிச்சுவேஷன்லலாம் அது யூஸ் பண்ணுவோம். மற்ற மாதிரி நார்மலாக அது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். அது வந்து பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேனிக் சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். பேனிக் சிச்சுவேஷனில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, ஃப்ரெண்டு, இன்ஜின் பிரேக்கிங், பேக், இந்த 3ஐயும் சேர்த்து ஒரே டைமில் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இப்போ உங்கள் ஸ்டாப்பிங் போகிற ரொம்ப பக்கத்துலேயே கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, லைட்டாக மழை நினைச்சுன்னு தோணுது, கிளம்பிடலாம். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு இன்ஜின் பிரேக்கிங்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் வந்து த்ராட்டில் கொடுத்துட்ருக்கேன். த்ராட்டில் கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும், இன்ஜினுக்குள்ளே ஏர் இன்டேக் போயிட்டுருக்குன்னு சொல்லி சொன்னால், இப்போ வந்து வண்டி 50ல் போயிட்டுருக்கு. இப்போ பாருங்க, வண்டி விட்டோன்னா வண்டி டிப் ஆகுதா. இப்போ நான் 50ல் போயிட்டுருக்கேன்னா, இப்போ நான் 50ல் போயிட்டு இருக்கும்போது வண்டிக்குள்ளே, அதாச்சும் இன்ஜினுக்குள்ளே ஏர் போயிட்டுருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த த்ராட்டில் விட போகிறேன். த்ராட்டில் விட்ட உடனே இன்ஜின், அதாச்சும் வண்டி வந்து ஸ்லோ ஆகும். இங்கே பாருங்கள், வண்டி ஸ்லோ ஆகுது பார்த்தீங்களா. அதாச்சும் என்னை வந்து லைட்டாக ஒரு ஃப்ரெண்டில் புஷ் பண்ணி வண்டி ஸ்லோ ஆகுது. இதுதான் இன்ஜின் பிரேக்கிங். பெரிய இதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு நார்மல் திங் தான். எல்லாரும் இன்ஜின் பிரேக் யூஸ் பண்ணுவியா, நான் இன்ஜின் பிரேக் யூஸ் பண்ணுவேன் தெரியுமா, நீ என்ன இந்த பிரேக் யூஸ் பண்ணுற, நான் இன்ஜின் பிரேக் மட்டும்தான் யூஸ் பண்ணி வண்டியை நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அதெல்லாம் சும்மா. இன்ஜின் பிரேக் மட்டும் யூஸ் பண்ணி வண்டியை நிப்பாட்டுறதெல்லாம் முடியும், ஆனால் அது தேவையில்லாத ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அதை நிப்பாட்டுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக நார்மலாக இன்ஜின் பிரேக்கெல்லாம் யூஸே பண்ண மாட்டேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. வண்டி பின்னாடிலாம் கொஞ்சம் பிஸியாக இருக்குது, வண்டியெல்லாம் போகட்டும். ஓகே, வண்டி எதுவும் இல்லை. இப்போ நான் வந்து இன்ஜின் பிரேக் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு 50 வரைக்கும் போகிறேன் பார்த்தீங்களா. நான் பிரேக்கு இது பண்ணல, ஆனால் வண்டி நின்றுச்சு பார்த்தீங்களா. இதுதான் இன்ஜின் பிரேக்கிங் சொல்லி சொல்கிறது. அவங்க வந்து ஏதோ பெரிய இதை மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த இன்ஜின் பிரேக்கிங் பண்ணுறது வந்து வண்டிக்கு எதாவது ஆகுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வண்டிக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா கிளச்சு இதெல்லாமே என்கேஜாக தான் இருக்கும். அதாச்சும் கிளச்சு வந்து ஆஃப் டிஸ்என்கேஜாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி கிளச்சு ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வரும். வண்டி ஒன்று கிளச்சு ஃபுல் என்கேஜாக இருக்கணும், இல்லை வந்து கிளச்சு ஃபுல்லாக டிஸ்என்கேஜாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் என்ன பிரேக் வேணால் போடலாம், என்ன வேணால் பண்ணலாம். இப்போ இன்ஜின் பிரேக்கிங் மட்டுமே போட்டு ஒரு வண்டியை கம்ப்ளீட்டாக நிப்பாட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். ஆனால் வந்து அது வந்து எல்லா இடத்துலையும் பாசிபிளானு கேட்டால் கன்ஃபார்மாக அது கிடையாது. எல்லா இடத்துலலாம் அது பாசிபிள் பண்ணால் வாய்ப்பே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இன்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து 100% யூஸ் பண்ணணும் தான் சொல்லுவேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. மேக்ஸிமம் இந்த கிளச்சை பிடிக்காதீங்க, இந்த பிரேக் வந்து அதாச்சும் 20 வர வரைக்கும் இந்த கிளச்சை பிடிக்காதீங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அந்த கிளச்சை பிடிக்காததே இன்ஜின் பிரேக்கிங் தாங்க. அதுக்காக தான் நான் சொல்லியிருப்பேன். அதாச்சும் நீங்கள் இந்த கிளச்சை பிடிச்சிங்கன்னா டிஸ்என்கேஜ் ஆகிடும். செம்ம ஃபாஸ்ட்டாக வண்டி அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கும். அதே இது நீங்கள் இந்த கிளச்சை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதாச்சும் கிளச் வந்து டிஸ்என்கேஜ் ஆகாது. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காகவே
ஸ்டாப் ஆகிடும். கிளச்சு பிடிச்சி பிரேக் யூஸ் பண்ணுறது சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. கிளச்சை பிடிச்சி பிரேக் யூஸ் பண்ணாதீங்க. இங்கே இப்போ வண்டி வந்து ஃபுல் த்ராட்டில் இருக்குது. இந்த ஃபுல் த்ராட்டில் அப்படி சட்டார்னு விட்டுட்டீங்க. இப்போ பேனிக் பிரேக்னா மேக்ஸிமம் அது த்ராட்டில் விட்டுருவீங்க. த்ராட்டில் விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு இன்ஜின் பிரேக்கிங் ஒன்று க்ரியேட் ஆகும் வண்டியில். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த கிளச்சு பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்ஜினும் அப்புறம் பேக் வீலுக்கும் இருக்க அந்த கிளச் என்கேஜ்மெண்ட் வந்து டிஸ்என்கேஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வண்டி வந்து ஃப்ரீயாக சுற்றும். ஆக்சுவலாக நீங்கள் என்ன ஃபாஸ்ட்டில் வந்தீங்களோ அதை விட ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போவோம். அதாச்சும் டவுன் ஹில்லாக இருந்தீங்கன்னா அவ்வளோதான் காலி. அந்த மாதிரிப்பட்ட இடத்துல மட்டும் இல்லை, மேக்ஸிமம் எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து கிளச்சை பிடிச்சிட்டு பிரேக்கை அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். டாட்டா பாய்.